அன்பான சிம்மராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், எந்த விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது, கிரக நிலைகள், குடும்பம், தொழில், காதல், படிப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்கு தனித்துவமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுடைய மன குழப்பங்கள் மற்றும் கேள்விகளுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக அஷ்டமத்து சனி அப்படின்னாவே ஆதாயம் குறைவாக கிடைக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு 8வது வீடு குருவோட வீடு அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வந்துட்டு போனாலும் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்துடுவீங்க. இந்த நேரத்தில் திருமணத்திற்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு தடைகள் வரும். வியாபாரத்துக்கு ஏதாவது புதிய முதலீடு செய்கிறீங்க, யுக்திகளை கையாளுறீங்க, முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்காது. நீங்களாகவே இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்களாலேயோ கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் மூலமாகவோ உங்களுக்கு தடைகள் வந்து சேரும். இந்த அஷ்டமத்து சனியினுடைய சூட்சமங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எளிமையாக கடந்து வருவீங்க. மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் எப்பவும் உங்ககிட்ட இருக்கணும். இது மட்டும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவு சமாளித்து முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய 3-10 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நேரம்தான். சுக்கிர பயிற்சி காரணமாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். சுயதொழில் தொடங்கணும், தொழிலை அபிவிருத்தி செய்யணும், வியாபாரத்துக்காக ஒரு இடத்துல ஒரு பணம் கேட்டிருப்பீங்க அல்லது பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுவெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எல்லா இடத்துலையும் தூக்கி விடுவதற்கு சப்போர்ட்டாக இருந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அதன் மூலமாகவே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்ந்து போகும். கொடுக்கல் வாங்கல்களில் பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க, அந்த பணத்தை முழுசாக திரும்ப வாங்க முடியாமல் போராடிட்டு இருப்பீங்க. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் உங்களுடைய அவசர தேவைக்கு கூட அந்த பணம் கிடைக்காம இருந்திருக்கும். அதனாலேயே மன உளைச்சலையும் குடும்பத்தில் பிரச்சனையும் இருந்திருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க. வாழ்க்கை துணைக்கு ஆடைகள், ஆபரணங்கள், சொத்து மற்றும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையெல்லாம் அடைப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தனித்திறமைகளை பார்த்து மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. அதன் காரணமாக உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் பெரியவர்களுடைய நட்பை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் உதாசீனப்படுத்தாமல் நட்போடு பழகும்போது இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏப்ரல் 1 செவ்வாய் மீனராசிக்கு போகிறதால உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மருத்துவ செலவுகளும் கூடும். குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு தொந்தரவு காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக விரயமாகும். உடன் பிறந்தவர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதனால ஒற்றுமை குறையும். அதே நேரத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 8வது வீடு குருவினுடைய வீடு. இதில் ஏப்ரல் 1க்கு அப்புறம் குருவுக்கு பகை கிரகங்களான செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறதால நீங்களாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன், நல்லது செய்கிறேன் அப்படின்னு தான் போவீங்க. அதுவே உங்களுக்கு உபத்திரமாக மாறிடும். வழியை போய் ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வீண் பலியும் அவங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு அப்புறமா நீங்கள் செயல்படுறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் உங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்காக சில மருந்து மாத்திரைகளை எடுத்திருந்திருப்பீங்க. அதை சில கவனக்குறைவுகள் காரணமாக எடுக்காமையும் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்கள் உடல் நலனில் ரொம்பவே அக்கறை செலுத்தி தேவையான மருந்து மாத்திரைகளை தேவையான நேரத்தில் சாப்பிடணும்.
எந்த ஒரு இடத்துலையும் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஏப்ரல் 6ல் புதன் மீன ராசிக்கு போகிறதுனால அங்கே நீச்சமும் அடைகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11 வீடுகளுக்கு சொந்தமான புதன் நீச்சமடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அதிகமான மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும், பண நெருக்கடியை உருவாக்கும். என்னதான் இதுவரைக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்து போதிய அளவுக்கு பணம் இருந்தாலும் நீங்களாகவே கடன் வாங்குவீங்க. திடீர்னு செலவுகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கும், சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலை வரும். என்னதான் நீங்கள் நிறைய படிச்சிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய கல்வி மற்றும் அனுபவ அறிவு உங்களுக்கு பயன்படாமல் போகும். அதனால் அனுபவஸ்தர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமான நலம் விரும்பிகள் மற்றும் பெரியவர்களுடைய கருத்தை கேட்டு நீங்கள் செயல்படுவது அவசியம். இது மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது கிரக நிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறது நடக்க விடாமல் செய்கிறதுக்கும் தலைகளாக மாற்றுறதுக்கும் சில கிரகங்கள் எப்பவுமே காரணமாக இருக்குது. அதனால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நீங்கள் சாதாரணமாக பழகுங்க. நீங்கள் தேவைக்காக தான் மற்றவங்க கிட்ட பழகுறீங்க அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வந்துடக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி நீங்கள் பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பேசுங்க. அவங்களுடைய உடல்நலனுக்காக அக்கறைப்படுங்க. உங்களுடைய ஓய்வு நேரங்களில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்கிட்ட சாதாரணமாக கூப்பிட்டு நலம் விசாரிக்கிறது, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றி கேட்கறது மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும். மேலும் உங்களுடைய நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும், உங்களுடைய நன்மதிப்பு அதிகமாகும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் விலகும். எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுடைய நண்பர்கள் இதை எங்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, நான் உதவி செஞ்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆதரவாக பேசி மிகப்பெரிய தைரியத்தை கொடுப்பாங்க. என்னதான் எல்லாருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மற்றும் பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் சரி, உங்களுடைய தகுதிக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் நான் சமாளிச்சிருவேன், யாருடைய உதவியும் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி மற்றவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட சுமூகமான உறவை நீங்கள் கையாளணும். ஏன்னா இதை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் முக்கியமாக பங்குதாரர்களுக்கும் பகை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சினிமா மற்றும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவுகளால் நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அவங்க மேலே வெறுப்பை காட்டுற மாதிரியும் இருக்கும். இது வரைக்கும் அவங்க மேலே பாசமாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நலனுக்காக மெனக்கெட்டு எத்தனையோ விஷயங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இனி அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாது, அவங்க பேரை சொன்னாலே கோவப்படுவாங்க. இனி இவங்க நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் சனி பகவானை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகும். என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் பிரச்சனைகளாக இருக்குமா, எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமண முயற்சிகளை இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களை மன விருப்பப்படி நல்ல இடத்துல திருமண வரன் கிடைக்கும். திருமணமும் சந்தோஷமாக நடந்து முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது, தகராறுகள் இருக்குது அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். பிள்ளைகளோட எதிர்காலம் கருதி அவங்க படிக்கிறதுக்கு நல்ல காலேஜில் சேர்த்து விடுவீங்க. அவங்களுக்காக நகைகள் மற்றும் சொத்துகள் எல்லாம் சேர்த்து வைப்பீங்க. அவர்களுடைய திருமணம், மேற்படிப்பு, வேலை அப்படின்னு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அதுவெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் துரிதமாக நடக்கும். உங்களுடைய மனசில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான தூக்கமும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போதாவது அவங்களுடைய பிரிதல் மற்றும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்திருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க. குடும்ப ஒற்றுமைக்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் சில காரியங்களை நீங்கள் முன்னெடுக்கும் போது பிரிஞ்சிருக்கிறவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் வரும். அதே நேரத்தில் சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, அவரான பழக்க வழக்கத்தில் இருந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தான் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சுருக்கோம், எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுய புரிதல் அவங்களுக்கு வரணும். சுய புரிதல் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். சாதாரணமாக இந்த சுய புரிதல் எல்லாருக்கும் வராது. அதற்காக கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும்.
அதை புரிய வைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, சில மாதங்களுக்கு பிறகு அப்படிப்பட்ட உறவுகளும் திருந்தி, மீண்டும் உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. காதலிக்கக்கூடியவர்களுக்கும் இதுவரைக்கும் அவங்க வீட்ல காதல் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கும். அதனால காதல் திருமணத்தை பற்றிய பேச்சுக்கள கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமாக கைகூடும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களையே திருமணம் செய்து கொள்வீங்க. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவி செய்வாரு. சந்திரன் சில நேரங்கள்ல மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்க கடந்து வருவீங்க. இந்த கிரகநிலைகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்கலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். சிவப்பு நிற ஆடைகளை அணிஞ்சு போய் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தே கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால உங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லா விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.